இருக்கிறப்பவே செத்து போயிட்டா போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவே உயிரோட வந்துட்டா அவளை பேசியே சாகடிச்சிருவாங்க. ஹாய் கைஸ், பிடி சார் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜ் தான் ஞாபகம் வரும். குறிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா பிடி சாருக்கும் நமக்கு வந்து ஒரு பிரிக்க முடியாத பந்தம் எப்போதும் இருக்கும். ஏன்னா எப்போதுமே பிடி சார் பீரியடை மேக்ஸில் கடன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து நமக்கு எப்போதும் வருத்தமாக இருக்கும். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். பிடி சார்னு ஒரு படம் வந்திருக்கு. யார் ஹீரோனா ஹிப்பாபாதி ஹீரோ. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? ஒரு புது மாதிரியான கதை. புது மாதிரியான எப்படின்னா, அம்மா வந்து பையனை வந்து எந்த அம்பு சண்டைக்கும் நீ போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் வந்து எந்த அம்பு சண்டைக்கும் போக மாட்டார். அநீதி நடந்தாலும் அப்படியே கண்டுக்காமல் போயிடுவார். இதுதான் வந்து ஒரு மெயினான ஃபர்ஸ்ட்டில் ஒரு கருத்தாக படத்தில் காமிக்கிறாங்க. எவ்வளோ புதுசான கதை பார்த்தீங்களா? யாரா நீ இவ்வளோ டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. அப்படியே படம் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து எப்போதும் ஹீரோயினை லவ் பண்ணுவார். அந்த ஹீரோ பிடி சார். அப்போ ஹீரோயின் யாராக இருப்பாங்க? இங்கிலீஷ் டீச்சரு. அதான் மேட்ரு. அது வந்து ஒரு புது மாதிரியான கதை. இது ஒன்று. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அனிகா இருக்காங்கல்ல, யார் அனிக்கானா விஸ்வாசத்தில் வந்து தலாஜித்து பொண்ணாக நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்க தான் படத்தோட மெயின் கரு வந்து தாங்கிட்டு போயிருந்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு இஷ்யூ நடக்கும். அந்த பொண்ணு வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு தங்கச்சி ஃபீல்டில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி ஒரு சென்டிமெண்ட்டான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும், தற்கொலை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுச்சுன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. அந்த கதை எதுக்காக அப்படின்றது தான் பிடி சார் படத்தோட மீதி கதை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வழக்கமாக நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகளை வந்து குறித்து இந்த பிடி சார் படம் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸ்க்ரீன் பிளேவில் ஆனால் டவுனாக இருக்கலாம் படம். சொல்ல வந்த கருத்து வந்து டெய்லி ஒரு பெண்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து அவங்க எப்படி அந்த பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக தான் சொல்லியிருக்காரு டைரக்டர். ஆனால் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா அந்த வந்த மற்ற படங்களை விட இது பிடி சார் வந்து தனிச்சு நின்றுருக்கும். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? பிடி சார்னு அப்படியே மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிப்பாபாதியோட நடிப்பு வந்து பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். பயங்கரமாக இல்லை, முந்தைய படங்களை விட லைட்டாக கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அங்கங்கே டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷ்னலான சீனில் வந்து கொஞ்சம் நம்ம கூட கனெக்ட் ஆகிட்டார். ஏன்னா அதுக்கு படங்கள்லாம் அன்பறிவு படத்துலலாம் அவர் பட்டே போயிட்டு அழுவார். அவங்க ஏன்டா அவர் அழுகுறாரு அப்படின்லாம் தோணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அப்படி இல்லை. அந்த கதையோட ஒன்றிய அவரோட நடிப்பு இருந்ததுனால ஹிப்பாப்போட நடிப்பு வந்து சூப்பராக இருந்தது. அது மாதிரி ஹீரோயின் வந்து வந்தாங்க, நடித்தாங்க, போனாங்க, காசு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. இளவரசு ஒரு சீன் பண்ணியிருந்தார், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வில்லனா வந்து தியாகராஜா, அவர் தான் நினைக்கிறேன், தியாகராஜன் சார். அவங்க வந்து கொஞ்சம் மிரட்டலாகவே அப்படியே சஸ்பென்ஸான த்ரில்லராக வச்சுருந்தாங்க அவங்களோட நடிப்பெல்லாம் பார்த்தா. ஓவராலாக பிடி சார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் நம்ம பிடி சார். அதாவது ஏன் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் கதைக்கருவை வந்து வலுவாக்கியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் வந்து பெட்டராகவே இருந்திருக்கும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.